Get ready and learn easy. Welcome to Max channel. Don't forget to like and subscribe. Exercise 2.3 third question என்ன கேட்டிருக்காங்கன்னா solve 5x congruence of 4 mod 6 அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5x இப்போ கான்கிரியன்ஸை நம்ம வந்து எடுத்துகிட்டு ஈக்குவல் டு பண்ணோன்னா இந்த 4 வந்து இந்த சைட் -4 ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு mod 6 அண்ட் தென் இப்போ mod 6 வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ வந்து 5x minus 4 is equal to 6n. nன்றது சம் இன்டிஜர். இப்போது 6n இது வந்து இந்த ஈக்குவேஷன் 5x minus 4 அப்படின்றது நமக்கு 6ஆல் டிவைட் ஆகணும். ஸோ அந்த கண்டிஷனில் ரிமைண்டர் எதுவும் வரக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இதை வந்து நம்ம என்ன எழுதலாம்னா, இப்போ நம்ம வந்து எக்ஸோடைய வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால எக்ஸு வந்து இந்த சைடு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு 5x is equal to 6n. இந்த -4 இந்த சைடு போச்சுன்னா +4 ஆகுது. அண்ட் இப்போ எக்ஸ் மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஃபைண்ட் பண்ணோம்னா இங்கே மல்டிப்ளை இருக்க 5 அந்த சைடு போகும்போது ஆப்போசிட் சைடில் டிவைடட் ஆகிடும். 6n + 4 டிவைடட் பை 5 ஆகுது. எண்ணுக்கு வந்து வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 2 3 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இது 5ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ 5ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்று எண்டு வித் 5ஆக இருக்கணும் நம்பர்ஸ், இல்லை வந்து 10ல் 0ல் வந்து முடிகிற நம்பராக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணுக்கு 1 கொடுத்தோன்னா 6 × 1 6 ஆகுது, +4 10 ஆகிடுச்சு. 10 டிவைடட் பை 5. ஸோ 10 வந்து 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ இஃப் என்னோட வேல்யூ 1ஆக இருந்ததுன்னா எக்ஸ்ன்றது என்ன கிடைக்கும்? 6 × 1 +4 டிவைடட் பை 5. அது வந்து என்ன ஆகுனா 6 × 1 6. ஸோ +4 6 + 4 is 10 ஆகுது. ஸோ 10 டிவைடட் பை 5 அப்படின்னும் போது நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 5 is 5, 2 5s are 10. இப்போ நமக்கு எக்ஸோடைய வேல்யூ 2. அண்ட் தென் என்னக்கு நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன ஆகுனா 6 2s are 12, 12 + 4 is 16. 16 5ஆல் டிவைட் ஆகுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 18 + 4 22, 22 5ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 4s are 24, 24 + 4 is 28, 28 5ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 5 போடுவோம். ஸோ 5 நம்ம போடுவோம். 6 5s are 30, 30 + 4 is 34, 34ம் நமக்கு 5ஆல் ஃபுல்லாகவே டிவைட் ஆகாது. அண்ட் தென் 6 7 8 இந்த மாதிரி வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இந்த 5ஆல் இது ஃபுல்லாக டிவைட் ஆகிட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து 6 + 4 30 டிவைடட் பை 5 கிடைக்கும். ஸோ 30 டிவைட் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம்னா எண்ணுக்கு நம்ம 6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 × n இருக்க இடத்துல 6 + 4 டிவைடட் பை 5. 6 6 are 36, 36 + 4 is 40, 40 பை 5 அப்படின்றது 1 5 is 5, 8 5s are 40. இப்போ நமக்கு எக்ஸோடைய வேல்யூ 8 கிடச்சிருக்கு. அண்ட் தென் இதே மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் 7 8 எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 6க்கு இப்போ எண்ணுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அது 48 + 4 52 டிவைட் ஆகாது. 54 + 4 அப்படின்னும் போது 58 பை 5 அதுவும் டிவைட் ஆகாது. 10 போடுறோம் அப்படின்னா 60 + 4 10 6 × 10 is 60 + 4 நம்ம போடும்போது என்ன ஆகுனா 64 பை 5 அதுவும் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 11 கொடுக்குறோம். 11 கொடுத்தா என்ன ஆகுனா 6 × 11னா 66, 66 கூட நம்ம 4 ஆட் பண்ணும்போது 70. ஸோ 0ல் முடிகிற நம்பர். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் 5ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ் வந்து நம்ம n வந்து 11 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது x is equal to 6 × n இருக்க இடத்துல 11 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு +4 டிவைடட் பை 5. 6 11s are 66 + 4 by 5. 66 + 4 is 70. 70 by 5 is equal to இப்போ நமக்கு 1 5 is 5 20. ஸோ வந்து நமக்கு x வந்து என்ன கிடைக்கும்னா 14 கிடைக்கும். ஸோ x is equal to 14. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த கேஸ் எக்ஸோடைய வேல்யூஸ்னால் நம்ம என்னென்ன எழுதணும்னா 2 8 14 இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.